புயல் காரணமாக புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். டிக்கப் புயலானது புதுச்சேரியிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது. புயலானது கடற்கரையை நோக்கி, அதாவது கடலோர பகுதியில் நெருங்கி வருவதால் கொந்தளிப்புடன் மற்றும் சீற்றத்துடன் கடல் காணப்படுகிறது. டிக்டா புயல் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் தற்போது 50 60 கிலோமீட்டர் வேகத்திலானது காற்று வீசி வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மற்றும் கடலோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டு அந்த பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த புயல் காரணமாக மதியத்தில் இருந்து நகர மற்றும் கிராம பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து வருகிறது. இந்த தாழ்வான பகுதியில் உள்ள மழை நீரை மோட்டார்கள் கொண்டு புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் இன்று இரவு முழுவதும் மழை பெய்யும் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் இந்த மழையானது அதிகரித்து அந்த தாழ்வான பகுதிகளில் தேடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை நீரை வெளியேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது மீனவ கிராமங்களில் கடலோர பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களில் உள்ள படகுகள் மற்றும் வலைகள் அங்குள்ள மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியுடைய நகர பகுதியில் இயங்கக்கூடிய அனைத்து அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளை விடுப்பு விடுமாறு மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியினுடைய நகர மற்றும் கிராம பகுதிகளில் மின் பாதிப்பு ஏற்பட்டால் அங்கு உடனடியாக அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பொறியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பாக உள்ள மையங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எக்காரணத்தை கொண்டும் அத்தியாவசிய தகவல் இல்லாமல் வெளியில் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள மழைநீரை அகற்றும் வகையிலும் தாழ்வான பகுதிகளில் கண்டறியப்பட்ட பகுதிகளிலும் தற்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் செல்லும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு துறைகள் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த புயல் நெருங்கி வரும் இந்த காற்று வேகம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலையில் காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தை வீசுவதுடன் கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.